நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. I had a very bad childhood, not tough childhood, bad childhood. I'm not saying this to gain sympathy or I'm not trying to say பாருங்க நான் கஷ்டப்பட்டிருக்கேன் இல்லை. அங்கேருந்து I could have become anything, gone into any wrong way. என்னை கேட்கறதுக்கும் யாரும் இல்லை, எனக்கு டைரக்ஷன் கொடுக்கறதுக்கும் யாரும் இல்லை. பட் அதுலேருந்து to be here and to do what I do today with all happiness, God has been very kind to me. People have been very kind. என்னை நிறைய பேர் வந்து தப்பாக போகும்போதெல்லாம் கைப்பிடிச்சு நவுத்தி கூப்பிட்டு வந்திருக்காங்க, இப்படி வா இப்படி வா இப்படி வான்னு சொல்லிட்டு. ஸோ அட் திஸ் பாயிண்ட் ஐ ஃபீல் ஐ எம் அட் த பெஸ்ட் வெர்ஷன். மை பாடி இஸ் க்ளீன், மை மைண்ட் இஸ் க்ளீன், மை தாட்ஸ் ஆர் க்ளீன். ஐ எம் ஏபிள் டு டூ மை ஒர்க் அட் மை பெஸ்ட் சின்சியாரிட்டி வித் லாட் ஆஃப் ஹாப்பினஸ். இதெல்லாமே வந்து ஒரு கிஃப்ட். இதில் எல்லாருக்குமே ஒன்று கிடைக்கும், ரெண்டு கிடைக்கும். எனக்கு எல்லாமே நான் இப்போ இந்த பாட்காஸ்ட்டுக்கு இவ்வளோ பேர் வரீங்க, நான் இது இவ்வளோ வருஷமாக பண்ணுறேன். காமெண்ட்ரி நான் அவ்வளோ வருஷமாக பண்ணுறேன். படம் எடுக்கிறதுல நான் இப்போ படம் எடுக்கிற எல்லாருக்கும் பிடிக்குது. இது எல்லாமே ஒரு கிஃப்ட். இந்த கிஃப்ட் வந்து கடவுள் உங்களுக்கு கொடுக்கும்போது, சர்வமாயான ஒரு படம் வந்தது. அந்த படத்தோட டைரக்டர் வந்து நாங்கள் ரீசெண்டாக இப்போ மீட் பண்ணோம் என்னோட ஆஃபீஸில். அப்போ வந்து அவர் சொன்னார், அவங்க அப்பா பெரிய டைரக்டர் சத்யன் அந்திக்காடு அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில். ஸோ அவர் என்கிட்ட சொன்னார், என் அப்பாவும் நீங்கள் சொல்கிறதும் எங்கள் அப்பா சொல்கிறதும் நீங்கள் சொல்கிறதும் ஒரே மாதிரி இருக்குது. அவங்க அப்பா சொல்லுவாரா, கடவுள் வந்து ஒருத்தருக்கு பிளெஸ்ஸிங் போடணும் அப்படின்னா அது ரிசீவ் பண்ணுற பாத்திரம் வந்து க்ளீனாக இருக்கணும். அந்த பாத்திரம் க்ளீனாக இருந்தால் தான் அந்த பிளெஸிங் உங்களுக்கு வரும். ஸோ ஐ ஃபீல் தட் இஸ் வெரி வெரி ட்ரூ. லைக் யூ ஹேவ் டு கீப் யுவர் செல்ஃப் வெரி க்ளீன் டு ரிசீவ் த பிளெஸிங்ஸ், டு ரிசீவ் த கைண்ட்னஸ். அண்ட் இப்போ நான் இருக்கிற ஃபேஸில் ஐ எம் அட் தட் ஃபேஸ் வேர் ஐ எம் ஏபிள் டு பி அட் தட் க்ளீன் ஸ்பேஸ். இப்போ நான் தப்பு பண்ணுறேன், சில நேரத்தில் கோவம் வரும், க்ரீடியாக இருப்போம், சில நேரத்தில் ஓவர் கான்ஃபிடென்ஸ் வரும். பட் ஆனால் அதெல்லாம் வரும்போதெல்லாம் திருப்பி தலையில் தட்டி யூனோ வாட், நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நான் எவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு யோசிச்சு பார்த்தா சூப்பர், நம்ம இதெல்லாம் விட்டுறணும் அப்படி தோணும். ஸோ இந்த வருஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வருஷன். ரைட் நவ், டுடே, திஸ் பாயிண்ட், திஸ் மினிட். தேங்க்யூ ஐஸ்வர்யா. உன் பேர் ஐஸ்வர்யா தானே? இன்னொரு கொஸ்டினா? ஏய் போட்டோவா? அப்புறம் போகிறதுக்குள்ளே எடுத்துக்கலாம். அந்த பையன் பின்னாடி அவர்கிட்ட மைக் கொடு. கேபிஒய் பாலா. ஹாய்ப்பா. அவர் தான் கேட்டான் அந்த பையன். சரி நீ இப்போ சொல்கிறா தம்பி கொஞ்ச நேரம் கழிச்சு. மைசெல்ஃப் பிரவீன். மைசெல்ஃப் பாலாஜி. ஓகே. ஸோ 4 நம்பருக்குலேருந்து உங்கள் பாட்காஸ்ட் கேட்டுருக்கேன். அண்ட் 2 கொஸ்டின் இருக்குது. ரெண்டு கொஸ்டின். ஒருத்தர் அங்கே ஒரு சாரிடா, அங்கே என்ன வரையறான் ஒரு பையன், பூவாசம் புறப்படு அந்த மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கேன். நீ என்ன பின்னாடி ஒரு பையன் நான் வரைஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சொல்லுப்பா தம்பி. மைசெல்ஃப் பிரவீன். யா. ஸோ 2 கொஸ்டின், அதுக்கு மேலே போகாது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஜாலியான கொஸ்டின் என்னதுன்னா, இப்போது உங்கள் மேலே வந்துட்டு கிரிட்டிசிசம் வச்சுருப்பாங்கல்ல, எல்லார் மேலேயும் கிரிட்டிசிசம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கிரிட்டிசிசம் இன்னும் வந்துட்டு உங்களுக்கு அது அட்டாச்சாக இருக்குது, இல்லை வந்துட்டு எனக்கு இவன் இப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருப்பேன்ல, அது என்னவா இருக்கும்? டிமானிட்டைசேஷன். கரெக்டாக? அது டிமானிட்டைசேஷன். அது எப்படி சொல்லணும்? டக்குன்னு சொல்லும்போது வாயிலே வரல. நான் பயங்கரமாக இந்தியாவை காப்பாற்றுற மாதிரி அதை அனௌன்ஸ் பண்ண அடுத்த ½ hour மதுரையில் ரோட்லேருந்து ஒரு வீடியோ போட்டேன். இந்தியா சூப்பர் ஆகிடும், நீங்களாம் கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு. ஒரு 10 நாள்லேயே தெரிஞ்சிருச்சு, ஐயோ இவ்வளோ பேர் கஷ்டப்படுறேன், சாரிங்க நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு. இப்போ சாரிங்க நான் தெரியாமல் சொல்லிட்டேன்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் நான் வந்து 10 நாளில் டோன்ட் பேனிக் அப்படின்னு சொன்னதை வச்சு இப்போ வரைக்கும் நவம்பர் 18 நினைக்கிறேன் அது அனௌன்ஸ் பண்ணது, 16 18 தெரியல, இப்போ வரைக்கும் வருஷம் அடிக்கிறாங்க. நவம்பர் 16 என்ன வெட்டிங் ஆனிவர்சரி மாதிரி ஞாபகம் சொல்கிறேன். அந்த கருப்பு சம்பவத்தை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், அதை எனக்கு ஞாபகப்படுத்தாத. ஸோ எனக்கு அதுதான் இப்போ என்ன ஏதாவது கலாய்க்கிறாங்க ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு அந்த இதுதான் ரொம்ப தெரியாமல் சொல்லிட்டேன்டா. நான் உண்டியா சொன்னேன், டெண்டுல்கர் சொன்னார், எல்லாரும் ஊரில் இருக்கிற எல்லா பெரிய ஆளுகளும் ட்வீட் போட்டாங்க. நான் வந்து என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், அமைதியாக போயிருக்கலாம், நடுவில் நிறுத்தி என்ன கூட்டமாக இருக்கு அப்படியா டோன்ட் பேனிக் அப்படின்னு ஒரே அடி. எவ்ரி இயர் வாங்குற கொஞ்சம் எப்படியா உன் இன்ஃப்ளூயன்ஸில் சொல்லி அதை வேணான்னு சொல்கிற தம்பி. 2வது கொஸ்டின் என்னப்பா? செகண்ட் கொஸ்டின் கொஞ்சம் டீப்பாக இருக்குமா? அப்போ எனக்கு தேவையில்ல, அவங்ககிட்ட கொடுத்து. இவ்வளோ பேர் இருக்காங்க, நீ செகண்ட் கொஸ்டின் யோசிச்சு வேற கேட்பியா? இல்லை டீப்னா இது எடிட் கூட பண்ண முடியாதுடா, ஏன்னா இவ்வளோ பேர் பார்த்துனுக்குறாங்க. ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு ஈகோ ஒன்று கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் போகிறேன் அண்ணன் இல்லை ஈகோவில் இல்லை எல்லாருக்கும் இருக்கும், ஓகேவா? ஸோ லைஃப் வந்துட்டு ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரும்போது தலையில் தட்டி இல்லை நீ இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோத்துட்ட அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்போது எப்படி லைக் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண? எனக்கு அப்படிலாம் வந்ததே இல்லை. நம்ம அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டே இல்லைன்னு தோணும் எனக்கு. சரி படம் ஓடிடுச்சு, அப்புறம் அப்போ நான் பெரிய ஆளா அப்போல்லாம் சொன்னேன், எங்கள் வீட்டில் எனக்கு சாப்பாடு போட மாட்டாங்க. ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ், அது சினிமாவில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே பீப்புள் டேக் தெம்செல்ஃப் வெரி சீரியஸ்லி.
நம்ம எல்லாருமே அவ்வளோ முக்கியமான ஆளுங்களே கிடையாது. நம்ம உலகத்தை காப்பாற்றலனாலும் இந்த உலகத்தை யாரோ ஒருத்தர் காப்பாற்றிட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு விஷயத்துக்கு கருத்து சொல்லனாலும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கருத்து சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம எல்லாருமே நம்மளோட ரொம்ப செல்ஃப் இன்டெலிஜென்ட்டாக நம்ம இல்லைன்னா அந்த இடத்த என்ன பண்ணுறது, ஐயோ நம்ம இவ்வளோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் ஒரு இதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரால் பண்ணும்போது தான் மம்முட்டி சாரோட ஒரு இன்டர்வியூ வந்தது. 100 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், என்ன எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னாரு. ஆமாம், ஆக்சுவலாக எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது தியாகராஜ பாகவதர்ன்ற ஆக்டர் தான் தமிழோட சூப்பர் ஸ்டார்னுவாங்க. இப்போ நம்ம ஜென்ரேஷனுக்கு அவர் பேர் தான் தெரியும். எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, பட் பேர் தான் தெரியும். என்ன தெரியும், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐ எம் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். நோபடி இஸ் தட் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி நான் என்ன இம்பார்ட்டண்டாக நினச்சிக்காத போதே எனக்கு ஓகே, எனக்கு எதுவுமே இதுக்குள்ள ஏறினதில்லை. ஜெயிச்சு செம்ம ஜாலியாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, ஷூ வாங்கிப்பேன், அவள் தான். வேறு என்ன பண்ண முடியும்? நீ இப்போ நான் யாரோ ஒரு பெரிய ஆக்டர், ஓகே, அவர் வந்து ஒரு ஃப்ளைட்டில் வந்து என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து பொள்ளாச்சியில் ஒரு பெரிய அந்த எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு ஆள், கோயம்புத்தூர் ஃப்ளைட்டில் வந்து அவர் உட்காந்துருக்கிறார், வயசானவர். இந்த பெரிய ஆக்டர் வந்து, ஐயா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்கள் ஊர்லலாம் வந்து நான் ஷூட்டிங் வந்திருக்கேன் அப்படி கேட்டாரான். உடனே அவர் வந்து பொள்ளாச்சியில் இருக்கிற அந்த அங்கிள் வந்து ஃபுல்லாக பேசியிருக்கிறார், எல்லாமே சொல்லி பேசிட்டு ஒரு 1 hour ஃப்ளைட்லேருந்து இறங்கும்போது, தம்பி நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாரான். அவருக்கு இவர் யாருன்னே தெரியல. ஸோ இவர் வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் அப்பா இப்படி கேட்டதில் என்னோட ஈகோ ஷேட்டர் ஆச்சு அப்படி சொன்னார். ஸோ நம்ம அவ்வளோ முக்கியமே கிடையாது. இப்போ இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னா எங்கே அவ்வளோ பெரிய, கொஞ்ச நாள் கழிச்சு ஜெர்மனியில் போங்க, யார் உங்களுக்கு தெரியும், பக்கத்து ஊர்லேயே யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் ஐ டோன்ட் திங்க் டேக் மை செல்ஃப் டூ சீரியஸ்லி. ஐ யூஸ் டு டேக் ஒன்ஸ் அப்பான் அ டைம். நீங்கள் அவர் சொன்ன அந்த 2015-16 அந்த டைமில் நம்ம தான் உலகத்தை காப்பாற்றணும்னு நினச்சிருந்தேன். ஆக்சுவலி நம்மளை சுற்றி இருக்கிற உலகம் இருக்குல்ல, அதில் ஒரு 100 பேர் இருப்பாங்க, அவங்கள நம்ம நல்லா காப்பாற்றினா போதும். இப்போ என்னோட ஆஃபீஸில் ஒரு அக்கா ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ அவங்களோட குழந்தைய படிக்கிறதுக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னா அதுதான் என்னோட உலகம். அந்த உலகத்தில் இருக்கிற ஒருத்தர் அடுத்த ஜென்ரேஷன் வந்து பெட்டர் வேலைக்கு போவாங்க, செமையாக வேலை செய்வாங்க, அந்த குடும்பத்தை. ஸோ நான் ஒரு ஃபேமிலியோட ஃபார்ச்சூனை என்னால் மாற்ற முடியுது, அவங்களுக்கு படிப்பு கொடுக்கறதுக்கு என்னால் ஒரு டூலாக இருக்க முடியுதுன்னா அதுதான் அந்த சேஞ்ச் தட் ஐ கேன் மேக். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மை செல்ஃப் டூ சீரியஸ்லி. அதனால் எனக்கு அதெல்லாம் மண்டையில் ஏறினதில்லை, ஏறாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ். நிறைய கேட்டான் அவன். இந்த பக்கம் வர இரு. ஹாய்ண்ணா, ரித்து, நாட் யூ, சம்ஒன் பிஹைண்ட் யூ. டக்குனு பயந்துட்டாரு இவர். ஹாய்மா, நல்லா இருக்கம்மா, சூப்பராக இருக்கேன். எஸ்மா, உன் பேர்? ஆஃபே பண்ணாதீங்க, ஆன் பண்ணியே வச்சுக்கோங்களா. அண்ணா என் பேர் மகேஸ்வரி. மகேஸ்வரி, ஹாய் மகேஸ்வரி. அண்ணா எப்பவுமே வந்து பீப்புள் கிட்ட கனெக்டடா இருக்கீங்க. லைக் நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு ஆமா இல்ல நமக்கும் இப்படிதான் அந்த ஃபீல் வந்து எப்பவுமே எங்களுக்கு இருக்குண்ணா. இது எப்படி நீங்க அச்சீவ் பண்றீங்க? ஹவு அது எல்லாருனாலையும் முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் நீங்க எப்போ என்ன சொன்னாலும் அது எனக்கு வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல எனக்கு கனெக்டடாவே இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்படி உங்களால் அச்சீவ் பண்ண முடியுது? ஆக்சுவலாக நீ யோசிமா, ஆமாம் இல்லை அப்படிதான் எனக்கு இருக்கு. தெரியலையே, எனக்கு தெரியல, நிஜமாலே இதுக்கு ஆன்சர் தெரில. நம்ம 2 பேரும் ஒரே லைஃப் தான். எனக்கு வந்து அதாவது சினிமாவில் நடிக்கிறவங்க ப்ராபப்ளி வந்து ஒதுங்கி இருப்பாங்க, பெரிய செலிபிரிட்டி. நான் சினிமாவில் நடிக்கிறதுக்கு இங்கே வரல, நான் ஜாலியாக இங்கே மீடியாவில் வேலை கிடைச்சது, நான் வந்தேன். அண்ட் ஐ ரிமைன் த சேம் பர்சன். அதனால எனக்கு தெரியல, எனக்கு டிஃப்ரென்ஸே தெரியல. அப்படியா அப்படின்னு தான் இருக்குது. அன்றைக்கி நான் ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது வாட்ரா சுதீப் அப்படின்ற எல்லாம் கை தட்டுறாங்க. வாட்ரா சுதீப்னா ஒரு மீமா, அது எனக்கு மீம்னே தெரியாது. என் பையன் என்ன சொல்லுவான், வாட்ரா சுதீப் அப்படி சொல்லிட்டு. ஸோ அது பார்த்தா ஒரு மீமா. எல்லாம் அண்ணா நீங்கள் என்னன்னா ஜென்சியோட செம கனெக்டில் இருக்கேன், நான் என் பையனோட விளையாடுவேன், லெப்ரான் அப்படின்னு தலையிலேயே வந்து தட்டுவான். ஸோ நான் இதை வெளில போய் சொன்னால் வந்து இவன் வந்து பயங்கர கனெக்டட். மேபி ஐ லீட் அ வெரி நார்மல் லைஃப், மேபி பிகாஸ் ஆஃப் தட். நான் நல்ல ட்ரெஸ் வாங்கி போட்டுப்பேன், ஷூலாம் வாங்கி போட்டுப்பேன், கண்ணாடிலாம் போட்டுப்பேன். பட் ஆனால் எனக்கு சாதாரணமாக ஜாலியாக இருக்க பிடிக்கும். ரொம்ப கஷ்டத்துலலாம் சொல்ல, ஜாலியாக தான் இருப்பேன். எல்லா ஊருக்குலாம் போவேன், எல்லாம் சுற்றுவேன். பட் எனக்கு என்னோட லைஃப்க்கு வந்து நீங்கள் மாதம் 50,000 ரூபா கொடுத்தீங்கன்னா கூட என்னால் ஜாலியாக இருக்க முடியும். ஏன்னா இப்படி தான் இருந்திருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் என்னை விட்டிங்கன்னா எனக்கு பதட்டமாகும். ஒரு நாள் போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்லாம், டெய்லி வீட்டில் இருக்கிற அந்த சாம்பார் சோறு தான் நம்மளுக்கு கரெக்ட். ஸோ அதனால தான் மேபி அந்த கனெக்ட் நினைக்கிறேன். அண்ணா இப்போ என்னோட இன்னொரு கொஸ்டினா இல்லை ஜஸ்ட் என்னோட இப்போ லைஃபோட ஒரு கோல்னு வச்சாலே உங்க டைலாக் நான் வந்து ரியல் லைஃப்ல சொல்லணும் அப்படின்ட்டு. என்னோட 10 லட்சம் ரூபாய்லாம் ஒரு பணம், அந்த டைலாக நான் ரியல் லைஃப்ல சொல்லணும்ன்றது என்னோட ஆசை. அண்ட் அந்த டைலாக் வந்து நீங்க சொல்லணும்னு சொல்லி இவரு ரெக்வெஸ்ட் பண்றாரு. நானும் தான் வருமா? ஆமா, அந்த டைலாக் வந்து நீங்க சொல்லுங்க. நீங்க இன்ஃப்ளூயன்சரா மகேஸ்வரி? ஏன்னா சைட்ல நீ பேச அவன் எத்தனை இருக்கான். என்ன இந்த ஷோல இது வரவே இல்லையே, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வருதுன்னு பார்த்தேன். 10 லட்சம் ரூபாய் ஒரு பணம் அதுவா? சரி சொல்றேன், இப்ப சொல்லிட்டேன். வீடியோ எடுக்கும்போது கூச்சமா இருக்குமா, ஷையா ஃபீல் ஆகுது. கொஞ்சம் சொல்றேன், இந்த பக்கம் வந்துடலாம். தேங்க்யூ மகேஸ்வரி, தேங்க்யூ ஸோ மச். யாரு நீ? கிடையவே கிடையாது, உனக்கு முடிஞ்சிச்சு சான்ஸ். கேளுமா, ஃபர்ஸ்ட் ரோ.
உங்களுக்குலாம் ஏதாவது தண்ணி ஏதாவது இருக்கா பக்கத்தில் குடிக்கிறதுக்கு? எத்தனை வந்து கொடுக்க சொல்லலாமா? இருக்கு, கொடுத்துருக்காங்க. அங்கே யாரோ ஒருத்தர் இல்லவே இல்லை என்ன அப்படின்னு சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அவங்களுக்கு ஒரு தண்ணி குடிச்சிருங்க. ஒரு வீடியோ போட்டு போகிறாங்க. நேற்றுக்கு ஆரிஸ் ஜெயராஜ் கான்சர்ட் போயிட்டு எல்லாம் அழுக்கு ஷோவை போட்டாங்க. இவங்க போட்டு போகிறாங்க. சொல்லுமா, உன் பேர்? என் பேர் சித்ரா. சித்ரா, ஹாய்ண்ணா. ஹாய்மா. I'm very excited to be here. எனக்கு வந்து உங்களோட பாட்காஸ்ட் கேட்கும் மைக்கை பக்கத்தில் வச்சு சொல்கிறாங்க. எனக்கு உங்கள் பாட்காஸ்ட் கேட்கும்போது நீங்கள் பாட்காஸ்ட் பண்ணுறேன் அது நான் எல்லாம் கேட்குறாங்கன்னு இல்லாமல் எனக்கு வந்துட்டு நீங்கள் ஏதோ வாய்ஸ் நோட் அனுப்புனீங்க அந்த மாதிரி ஒரு பர்சனல் கனெக்ட் எப்பவுமே இருக்கும். ப்ரொடக்ஷன் குவாலிட்டி கொஞ்சம் வீக். அந்த மாதிரி நீங்கள் யூஆர் டாக்கிங் டு மீ ஆஸ் அ பர்சன் அந்த மாதிரி தான் தோணும். ஹவு டு யூ டிசைட் திஸ் இஸ் த ஃபார்மேட் யூ வாண்ட் டு? பிகாஸ் வென் யூ லுக் அட் அதர் பாட்காஸ்ட், இப்போ ராஜ் சமான்னா ஒரு கெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு 1 hour போடுவார். பீர் பை சிஸ்டர் ஒரு 1 hourக்கு இந்த மாதிரி கெஸ்ட் வச்சு பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த பாட்காஸ்ட்னாவே ஒரு 2-3 people வந்துட்டு தே டாக் அபவுட் சம்திங் ஃபார் ஹார்ஸ். அதான் பாட்காஸ்டோட ஃபார்மேட்டாகவே இன் ஜென்ரிக் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஃபார்மேட் தான் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணி? எனக்கு வேறு எதுவும் தெரியாது. இந்த வாரம் கெஸ்ட்டை கூப்பிட்டு வந்து பேசுறது வந்து எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது என்ன, இது எல்லாரும் தான் அதான் பண்ணுறாங்க. 2 பேர் சோஃபா செட்டை போட்டு ஆப்போசிட்டில் உட்காந்து பேசினேன் தான் அப்படியா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ப்ரிட்டென்ஷியஸாக ஃபீல் ஆகும். 2வது, நான் மொத்தம் 20 நிமிஷம் கூட பேச மாட்டேன். 15லேருந்து 20 நிமிஷம் பேசுவேன். ஐ ஹாவ் ஸோ மச் டு சே அண்ட் ஐ வாண்ட் டு பி இன் திஸ் ஸ்பேஸ் பிகாஸ் ஐ வாண்ட் டு டாக் டு யூ. when I talk, I don't talk to a group. I talk to one person. அந்த நான் தனியாக அப்படி பேசுகிறது தான் என்னடா வீடியோ எத்தனை பேசினேங்கிற நீ ஒன்று தான்டா இதுவா கவரேஜ் எப்படி பண்ணலாம்னா பேசுனால அப்போ தான் யூடியூப்பில் போகணும். ஐயோ சாரி, யூடியூப்பில் போகாது. சாரி வினிதா. ஐயோ டக்குன்னு இந்த மசில் மெமரியில் வந்துருச்சு. ஸ்பாட்டிஃபை. ஸோ எனக்கு வந்து இதுதான் தெரியுமா, நான் ஃபார்மேட்டே மாற்றலை. எனக்கு வந்து ஸ்டேஜில் போனாலும் கேம் விளையாட சொன்னால் ஒரு 3 கேம் வச்சுருக்கேன். 20 வருஷமாக அதே கேம் தான் விளையாடுவேன். ப்ளம் பன், க்ரீம் பன், பன் வித் ப்ளம் அப்படி ஒரு கேம் இருக்குது. இப்போ என் குழந்தைங்களுக்கு காரி துப்புறாங்க. அதனால தான் ஸ்டேஜ்லாம் போய் கேம் விளையாடுறத விட்டேன். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்போ இந்த பிரபாகர் கேட்டார், படி புது சீசன், இந்த சீசனில் நம்ம என்ன ப்ரோஸாக எதுவும் பண்ணலங்க, அதே ஆட அதே சாதான். மியூசிக் ஒண்டி சாய் அபியங்கர் கிட்ட கேட்டு தனியாக வாங்கிட்டேன். அந்த அத்துத்தல் ஒரு பாட்டிலேருந்து எடுத்து அவன் கொடுத்துருக்கான். ஸோ எஸ், பச்சை சட்டை மியூசிக் பை சாய் அபியங்கர். சும்மா என் படத்தில் இருக்கிற மியூசிக்கை திங் மியூசிக்கில் பேசி ரைட்ஸ் வாங்கி ஸோ அவர் கொடுத்தாரு. ஸோ அதுதான் யூஸ் பண்ணுறோம். மற்றபடி புதுசாக எதுவுமே இருக்காது. இதுக்கப்புறம் அடுத்த சீசன் ஆரம்பிக்கும் போது அடுத்த படம் பண்ணிட்டேன்னா அதுலேருந்து மியூசிக் எடுத்துப்பேனே தவிர நான் பேசுவேன், நீங்கள் கேட்கணும், நீங்கள் கேட்பீங்க, நான் பேசுவேன், அவ்வளோதான் இருக்கும். அதுவே போதும் இல்லைம்மா. வேற யாராவது கூப்பிட்டு பேச கேட்டா? ஏர்செல் ஓனர் அவர் கூப்பிட்டு வந்து ஹெல்த் அட்வைஸ் வாங்கிக்கிறியா? அவர் அப்போ நான் பார்ப்பேன் அவரோட பாட்காஸ்ட்ல. அப்புறம் இன்னொருத்தர் ஃபினான்ஷியல் அட்வைஸ்லாம் கொடுப்பாரு. அவர் யாரு? ஆனந்த் சார். கூப்பிட்டு பேச கேட்டா 4 எபிசோடு சொல்லு. ஏன் இஷ்டம் தானா? வேணாம் எனக்கு. எனக்கு வந்துட்டு உங்களோட பாட்காஸ்ட்ல ரொம்ப பிடிச்சது உங்களோட சைல்ட்ஹுட்னு உட்காந்து 6th standard சம்மர் லீவ் இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கும் அங்க அந்த சம் பார்ட்ஸ் ஞாபகம் வருது. அப்படியே நீங்க வந்து ட்ரிப்னு திருத்தணி சொன்னேன்னா நான் எங்க வீட்லயும் திருத்தணி தான் ட்ரிப் போவேன். நீ பேசினே போது மிருதம் கொடுத்தா வாசிச்சிருவ போல இருக்கே. ஜபக்குன்ற சொல்லுமா. அந்த அதே வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே பண்றவன் அதே சைல்ட்ஹுட். பாரு நான் அடுத்த எபிசோடுக்குலாம் கதை இல்லைன்னா சின்ன வயசுல இருந்து எடுத்துருவேன். இதே மாதிரி தான் 7வது படிக்கும் போது ரெசனேட் ஆகுதா? இதுக்கப்புறம் you have changed as a person obviously. இப்போ நீங்க பாப்புலர் ஆயிட்டு இப்போ வேற லைஃப் லீட் பண்றீங்க. பட் உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் தான் வந்துட்டு காமன் பீப்புளுக்கு வந்துட்டு ரெசனேட் ஆகும். அதை ஒரு பர்சன் சொல்லும்போது தான் ஓகே I'm not alienated, I'm one among you. If I was like this in my childhood, there is a possibility I can grow like this. It's about my decision. எனக்கு அது ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருக்கும். Thank you ma, thank you. ரொம்ப நீட்டி மொழிக்கே சொல்லிட்டேன், நன்றி. இருமா இந்த ஸ்பாட்டிஃபை இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஆளு யாரா கூப்பிடலாம்? அசீஸ் பிரசன்ட் சார், யூ ஷுட் சே பிரசன்ட் சார், ப்ளீஸ் கம் சார். அசீஸ் ஸ்டேஜுக்கு கூப்பிட சொல்லியிருக்காங்க. எப்படி ஆன்சர் போகுது யங் குட் ஜென்டில்மேன் அசீஸ். மைக் எப்படி நீ கொடுக்குற மைக் வேலை செய்யவே இல்லை இன்னைக்கு. சாப்பிடு நீ ஃபர்ஸ்ட் நல்லா வேலை செய்யுது. ஹாய் அசீஸ். சொல்ற அசீஸ். வேலை செய்யலையா? பக்கத்துல க்ளோஸா நம்ம 2 பேர் க்ளோஸா இருக்கிறது அவங்களுக்கு வேணுமா? ஆக்சுவலாக வந்து எதனால என்னை ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக
சூப்பர். எதுவும் இல்லை இல்லை கம்பல்ஷன்லாம் இல்லை, கிளம்பு. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட பாட்காஸ்ட். ஆக்சுவலி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் நான் கேட்டது. எப்படி சொல்லணுன்னா, நான் நிறைய விஷயங்கள் வந்து இதுலேருந்து எடுத்திருக்கேன். எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு அவனை ஹோல்ட் பண்ணி நீ ஒழுங்காக பிடிக்கலன்னு தான் நான் இதை பிடிக்கும். ஓகே. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு. நான் நிறைய எடுத்திருக்கேன். ஒரு நீங்கள் வந்து கடன் கொடுக்கறத பற்றி நான் பேசியிருந்தீங்க.